ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓவி வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த குலாபம்னு சொல்லிட்டு எபிசோட 5 and 6 தாங்க இந்த ஒரே வீடியோவை பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு அதை தொடர்ந்து அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம குலாப ராணியை தாங்க காட்டுறாங்க. போன எபிசோட்ல இவங்க அந்த ஜமீன்தார் கூட சேர்ந்து செம்மையா மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதனோட கண்டினியூட்டி தான் காட்டுறாங்க. இப்ப அந்த ஜமீன்தார் கூட பண்ற மேட்டர் சீன்ஸை பார்த்தோம்னா இந்த எபிசோட்ல பாதி அளவுக்கு இருக்குங்க. அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஜமீன்தார் அவளை வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஜமீன்தார் அங்கிருந்து போயிடுறாருங்க. நம்ம ராணி என்ன பண்ணுவாங்கன்னா தட்டு தடுமாறி எழுந்து அவளோட அல்லக்கை இருப்பான் இல்லையா, அந்த ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தனா அவன் கையில பீர் பாட்டிலோட வேற லெவல்ல சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது இப்ப அங்க வந்த ராணியை பார்த்தோன்னே, என்ன குலாப ராணி இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அங்க வேலை முடிஞ்சிச்சுரா, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, அழுத்தி விடுறியா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அழுத்தி விடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பீரை வாங்கி அவங்களும் குடிச்சாங்க. குடிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, அவங்க உடம்பு அழுத்திட்டே இருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டி உடம்பு ஃபுல்லா அழுத்துறா, அங்க மட்டும் அழுத்தாத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய உடம்பு வச்சு அவங்க உடம்பு பயங்கரமா அழுத்திட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு கட்டத்துல செம மூடாயிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப குலாபுரம் என்ன கேக்குறாங்கன்னா, என்னடா உனக்கு மூடாச்சா, உனக்கு மேட்ரு பண்ணுமா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமா குலாபராணி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு, அதுல இருந்து நான் அடக்கியே இருக்கேன் அப்படி சொல்லும்போது சரி வா சொல்லிட்டு நம்ம குலாபராணி என்ன பண்ணுவாங்கன்னா அவனை கீழே படுக்க வச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு அவனுடைய பனானா மேல 2 கையை வச்சு நல்லா தேய்ன்னு தேய்க்கிறாங்க. இப்படியே தேய்ச்சிட்டே இருக்க அவனும் குலாபராணி எனக்கு ரொம்ப மூடாவது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவன் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணு, இது எழுந்தாதான் நான் வேற லெவல்ல உன்னை மேட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேய்ச்சிட்டே இருக்கும்போது கடைசியில அவனுக்கும் முடிஞ்சிடுதுங்க. அவங்க கை ஃபுல்லா ஈரமாயிடுது. உடனே இவங்களும் அடைச்ச என்னடா இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல குலாபராணி ஒரு 15 வருஷமா நான் அடக்கி வச்சிருந்தேன், நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு பார்த்தனா அந்த குலாபராமணி சத்தம் போறாங்க, டேய் என்னடா எழுந்துறா, என்னடா முத்தம் வச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தனா இவன் பார்த்ததெல்லாம் கனவுங்க. அவங்க மேல படுத்துட்டு இவன் முத்தம் கொடுக்கும்போது முதல்ல நீ இங்கிருந்து எழுந்து வெளியே போ, எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாங்க. இப்படியே நம்ம குலாபராமணி தூங்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா அடுத்த எபிசோட பார்த்தரலாம். இப்ப ஓபன் பண்ணா நம்ம குலாப ராணியோட டீ ஸ்டால தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா குலாப ராணி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற கஸ்டமருக்குலாம் டீ ஊத்தி கொடுக்கும்போது அங்க ஒரு கிழவன்ட்ட போயிட்டு என் டீ குடிச்சா உனக்கு எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்படியே கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, உன் டீ குடிச்சாவே என்னால தூங்கவே முடியல, எப்ப பார்த்தாலும் வெரி மூடாவே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப ஏன் இங்க உட்காந்துருக்க, போயிட்டு உன்னுடைய பார்ட்னர் கூட சேர்ந்து மேட்டர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு மூடா தான் இருக்கு, ஆனா உன்னை பார்க்கும்போது இன்னும் மூடு அதிகமா ஏறுது அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா, அதுக்கு ஒரு வழி இருக்கு, நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட வீட்டுக்கு போயிட்டு உன்னோட கட்டுல போட்டு குப்புறப்படுத்திட்டு தூங்கு போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவான அந்த விகாஸ் வரான். இப்ப விகாஸ் நம்ம குலாபட்ட என்ன கேட்கறானா, எங்களுக்கு டீ கிடைக்காதா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குலாப் என்ன பண்றானா அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறா. எல்லாமே கிளம்பி போங்க, என்னோட ஸ்பெஷல் கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் எல்லாத்தையும் அனுப்பிடுறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்னோட ஸ்பெஷல் கஸ்டமர், சோ உங்களை ஸ்பெஷலா தான் கவனிக்கணும், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா வெளியே போகும்போது இப்ப இதே டைம்க்கு அல்ல கை உள்ள வரான். உள்ள வந்தவன் என்ன பண்றானா, வாங்க வாங்க உட்காருங்க, சரி சொல்லுங்க சீக்கிரமா டோக்கன் வாங்குங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு ஒரு டீ வேணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருத்தவன் எனக்கு கச்சோரி வேணும்னுவான், இன்னொருத்தன் எனக்கு மலாய் போட்ட பால் வேணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி எல்லாமே கிடைக்கும், ஒரு 25,000 ரூபாய் பணம் எடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்லுவான், ஆமா அவளுக்கு எதுக்கு 25,000 பணம் அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா இப்பெல்லாம் ரேட் ஏறிடுச்சு, அது மட்டும் இல்லாத நீங்க 3 பேரும் சேர்ந்து அவள் கூட என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா, சோ அதுக்கு எல்லாமே சேர்த்துதான் 25,000 ரூபாய் பணம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு சரி ஓகே ஓகே தரோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லனா, சரி சரி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணுங்க, அப்பதான் நான் போயிட்டு அவள்கிட்ட போயிட்டு எல்லா மேட்டர் பேச முடியும் அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரிடா தரண்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே இன்னைக்கு நீங்க வரும்போது என்ன பண்றீங்கன்னா ஃபாரின் சரக்கா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேக்குறான். எதுக்காகடா ஃபாரின் சரக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவ ஃபாரின் சரக்குனா நல்லா குடிப்பா, அது மட்டும் இல்லாத ஃபாரின் சரக்கு குடிச்சானா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவ பாதையில இருக்கும்போது நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன சொல்லுவானா, ஓஹோ எங்க காசுல நீ என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்ட பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம அல்ல கை என்ன பண்ணோம்னா, அந்த கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு 10,000 பணத்தை வாங்கிட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க மாமா, இன்னைக்கு நைட்டு
கரெக்டா வந்துடணும், சரியா ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ராஜுபாயோட வீட்டை தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா ராஜுபாயோட பொண்ணு என்ன பண்றானா குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கா. இந்த ரித்திஷ் வரன்னா இன்னும் வரவே இல்லை, அவனுக்காக கதவு வேற திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ரித்திஷ் வரான். ரித்திஷ் என்ன பண்றானா அங்க குறுக்க நடுக்க நடந்துட்டு ஜன்னல் பக்கமா போயிட்டு ஏய் என்ன பண்ற, இன்னும் மூச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா நீ வரேன்னு சொல்லிட்டு உனக்காக தான் மூச்சிட்டு இருக்கேன், சரி சீக்கிரமா வா அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா கதவு திறந்து விடு அப்பதான் நான் உள்ள வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவ சொல்லுவா நான் கதவெல்லாம் எப்பயே திறந்து தான் வச்சிருக்கேன், சீக்கிரம் உள்ள வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் உள்ள போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் ஆமா எங்க உங்க அப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது அவருக்கு சீக்கிரமாவே நான் சாப்பாடு கொடுத்து அவரை தூங்க வச்சுட்டேன், தூங்க வச்சுட்டு தான் நான் கதவு ஓப்பன் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணானா அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். இப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இவளுக்கு செம மூட் ஆயிடுதுங்க. இப்படியே அவ நின்னுகிட்டே மேட்டர் பண்ணும்போது இப்ப அவ என்ன சொல்றானா நீ இப்படியே நின்னுகிட்டு தான் பண்ண போறியா அப்படி சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா இல்ல இல்ல வா சொல்லிட்டு கீழே படுக்க வச்சு பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவ சொல்லுவா நில் நில் அவசரப்படாத, போன வாட்டி நீ பண்ணும்போது எனக்கு எரிச்சல் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணானா இவ போயிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பேர் சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இந்த வெப் சீரிஸ்ல இந்த சீன் தான் செம்ம ஆட்டாவே இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வேற லெவல்ல இவங்க மேட்டர் பண்ணுவாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த குலாப் ராவணி டீ கடைக்கு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த அல்லக்கை வரா. என்னென்ன வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது, சரி குலாப் ராவணி எங்க இருக்கா வா போலாமா அப்படி சொல்லி கேட்கும்போது முதல்ல பணத்தை எடுத்து கொடுங்க அப்பதான் அவ ரெடி ஆவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பணம் நாளைக்கு கொடுக்கலாமே அப்படின்னு இவன் சொல்றான். உடனே இவன் டென்ஷன் ஆயிட்டு நீங்க என்ன பைத்தியமா, ஆமாமா பணத்தை கொடுத்து 2-3 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா நாளைக்கு கொடுக்குறேன்றீங்க, இதெல்லாம் ஒண்ணு செட் ஆகாது, நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லும்போது இல்ல இல்ல இரு இரு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா இடுப்புல இருந்து பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுக்கும்போது அதுல அதிகமாவே இருக்கும். இவன் புடுங்க பார்க்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா டேய் பணம் அதிகமா இருக்குடா இருடான்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் சரியான பணத்தை எண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ போயிட்டு அவளை சீக்கிரமா ரெடி பண்ணுன்னு சொல்லி அவனை உள்ள அனுப்பிடுறா. இப்ப இவன் என்ன சொல்லுவானா டேய் மச்சான் எங்க அப்பாவோட முதியோர் பணத்தை எடுத்து வந்திருக்கண்டா அப்படின்னு இவன் சொல்றான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவானா டேய் இது எங்க அம்மாவோட நகையை வித்து பணத்தை எடுத்து வந்திருக்கண்டா அப்படி சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா நான் என்னோட கிட்னி வித்து பணத்தை எடுத்து வந்திருக்கேன், மொத்தமா சேர்த்து அவள்கிட்ட இன்னைக்கு நம்ம வசூல் பண்ணிட வேண்டியதுதான், நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தியா நம்ம மேட்டர் பண்ணணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா இந்த மீதி பணத்தை என்ன பண்றேன்னா நீ போய் காண்டா வாங்கிட்டு வந்துரு, நீ போயிட்டு நல்ல மாத்திரை ஒன்று வாங்கிட்டு வா, போட்ட உடனே நல்லா நின்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு காசு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த அல்லக்கை என்ன சொல்லுவானா சரி ஓகே நீங்க உள்ள போ ரெடி ஆகுங்க அப்படி சொல்லிட்டு அவனும் திரும்ப உள்ள போறான். இப்ப இவங்களும் உள்ள போகும்போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப உள்ள தாங்க காட்டுறாங்க. நம்ம அல்லக்கையும் நம்ம குலாபும் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு கொடுத்த பணத்தை எண்ணிட்டே இருக்கும்போது நம்ம குலாப் ராணி என்ன சொல்றாங்கன்னா டே அவனுக்கு வருவாங்களா இல்லையான்னு சொல்லும்போது இதே டைமுக்கு அவங்களும் பாடிட்டே உள்ள வரானுங்க. இதோ வந்துட்டானு இல்லையா அப்படி சொல்லும்போது இப்ப நம்ம 3 பேரும் போயிட்டு அந்த பெட்ல படுக்கும்போது இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல ஒரே ஒரு எபிசோடு தாங்க இருக்கு, அதை நாளைக்கு பார்த்தலாம். இதோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.